ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செட்டு சாரீ. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் சேர்ந்து சர்ச்சில் வந்து ஒரு சங்கம் உண்டு. அந்த சங்கத்தில் நானும் சேர்ந்ததுனால அங்கே எடுத்துக்கிட்டோம். சிக்கன் வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி தான் சர்ச்சுக்கு போயிட்டு நானும் ஹஸ்பண்டை போய் எடுத்துக்கிட்டு இங்கே வேலைகள் நடக்குது. இன்றைக்கி பிரியாணி செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து நேற்றுக்கு நைட்டு ஆக்குன சாதம் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அப்போ இப்போ பிரியாணி செய்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துடும். அப்போ அதனால அதை சூடாக்கி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு கிரேவி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரு அரை வேக்கெட் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்புறமா கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே அப்பப்போ வந்து ஜூஸ் எல்லாம் இந்த வெயிலுக்கு ஜூஸ் எல்லாம் அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருப்போம். நாங்கள் 3 கிளாஸில் பிள்ளைங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்துக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து இந்த கடாயில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் ஃப்ரை பண்ணல, அதில் உள்ள ஆயிலை வச்சு தான் செய்கிறேன். ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 தக்காளி பழம், ஒரு 4 ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து இதிலே செய்திடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து நம்ம இலக்கி கொடுக்கப்ப நமக்கு வந்து போதாது இந்த பாத்திரம். அதனால நான் 2வது வந்து மாற்றிக்கிட்டேன். இங்கே சைடில் வந்து நமக்கு வந்து ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த விலாகு. இது வந்து நல்லா வதக்கி பார்த்தேன். லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதை போட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி மசாலா ஆட் பண்ணி வேக வைக்கப்போ நமக்கு வந்து பாத்திரம் வந்து இந்த கடாய் வந்து போதாது. அதாவது ரொம்ப கிளறி கொடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன். அப்போ அதனால நான் வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றினதுக்கு அப்புறமா ஓகே ஆயிட்டு என்னன்னு தெரியல. நாம் வந்து அதுக்குன்னு உள்ள பாத்திரத்தில் செய்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த கடாய் வந்து ரொம்ப அழகாக பெருசாக இருக்குது. இதிலே அழகாக செய்திருக்கலாம். அதில் ஒரு ஆசைக்கு வேண்டி நான் செய்தேன். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து சாதம் வந்து நமக்கு ரசம், சிக்கன், சாதம் இவ்வளோ தான். ஈவினிங் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக